டேய், என்னடா இது? சண்முகத்துக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு காலையில இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. நீ என்ன பண்ணி வச்ச? என்கிட்டயே ஊரெல்லாம் அப்படிதான் கேட்டானுங்க. எனக்கும் முதல்ல ஒன்றும் புரியலக்கா. இத பார், பேப்பரை பார்த்த உடனே தான் எனக்கே புரிஞ்சுது. பாரு அத. டேய், இவ எப்படிடா இந்த மாதிரி பேப்பர்ல விளம்பரம் போட்டா? என் பையன் போட்டோவை போட்டு இவ விளம்பரம் பண்றதுக்கு இவ யாரா? இரு, நீ நேத்து பேப்பர்ல விளம்பரம் கொடுத்த. மாமா கிட்ட இருந்து ஏதாச்சும் போன் வந்துச்சா? வரல. ஆனா இப்படி போட்டா மாமா கிட்ட இருந்து போன் வரும்னு அந்த குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. விவரமா யோசிச்சிருக்காங்க. நீ இதை அப்படி யோசிக்க மாட்ற. ஆனா இந்நேரம் மாமா எங்க இருப்பாருன்னு கண்டிப்பா சக்திக்கு தெரிஞ்சிருக்கும். சங்கிலி, பயங்கரமா கிரிமினலா யோசிக்கிறாங்கடா. கரெக்டா? நீ சொன்ன மாதிரி சக்திக்கு அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா நிச்சயம் அவரை தேடி போவால. நீ என்ன பண்ற? அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போ. அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படியாவது அந்த ஆளை தூக்கிட்டு வாங்குற. நானும் இதே தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ரூட் அவங்க போட்டோம், ஆளை நான் தூக்குறேன். அதான்டா சரி. இத பாரு சங்கிலி, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. பிரச்சனையே வராது, நான் பாத்துக்கிறேன். பஞ்சாயத்துக்கு மாமாவை கூட்டிட்டு வரேன், இல்ல தூக்கிட்டு வரேன். வட்டா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது. அம்மா, எங்க தம்பி கிளம்பிட்டீங்க? அது நானும் சக்தியும் பக்கத்துல இருக்கிற கோயில் வரைக்கும் போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம்மா. அப்படியா? உங்க மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சு அவரை கூட்டிட்டு வரதா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லாம போறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சா வீணா பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லாம போறீங்களா தம்பி? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. மாமா எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, போய் கூப்பிட்டா வருவாரா மாட்டாரான்னு எதுவுமே தெரியல. அதான் போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நான் சொல்றத கேளுப்பா. அவரை கூப்பிட சக்தி வேண்டாம், நாம ரெண்டு பேரும் மட்டும் போவோம். அம்மா, நீங்க எதுக்கு வாங்கலாம், நாங்களே போயிட்டு வந்துடுறோம். பரவாயில்லப்பா. பஞ்சாயத்துல அவ்வளவு பேருக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மேலதான் குத்தா சொல்லியிருக்கா அந்த புஷ்பா. இதுல என் பொண்ணுங்களை இழுக்க வேண்டாம். நானும் நீயும் போய் அவரை கூட்டிட்டு வந்துடலாம். அவரு கண்டிப்பா வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நான் கூப்பிட்டும் அவர் வரலனா அப்புறமா பாத்துக்கலாம். என்ன தம்பி இவ்வளவு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம போயிட்டோன்னா நைட்டு ரிட்டர்ன் வர்றது கொஞ்சம் கஷ்டம்மா. ஒரு வேளை அங்கே கூட தங்க வேண்டியது வரலாம். அதான் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் தான் யோசிக்கிறேன். வாழ்க்கையில நான் படாத கஷ்டமா? இதுல என்னப்பா புதுசா கஷ்டம் வந்துட போகுது? சரிம்மா, நீங்கள் காரில் ஏறுங்க, நான் போய் சக்திகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான் சக்தி கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நிச்சயமாக அவர் நம்ம கூட வந்துடுவார். அந்த நம்பிக்கையில தான்ப்பா வந்துட்டு இருக்கேன்.
எப்படி இருந்த மனுஷன் இப்படி வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கிட்டு போறாரேம்மா. இன்னைக்கு இவர் திருந்திட்டாருன்னு நானும் நம்புறேன்ப்பா. ஆனா முன்னாடி செஞ்ச பாவம்லாம் எங்க போகும்? வயசு காலத்துல ஆடுனா வயசான காலத்துல இப்படி ஒரு கதி வரும்னு சும்மாவா சொன்னாங்க? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் அவர் முன்னாடி பேசிடாதீங்கம்மா, மனசு உடைஞ்சிருவார் அப்புறம். நான் ஏன்பா அவர் முன்னாடி இப்படி எல்லாம் சொல்ல போறேன்? ஏதோ உன்கிட்ட சொன்னேன். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. நீங்க நீதிமணி ஐயாவோட மாப்பிள்ளையா? ஆமாங்க, இவங்க தான் அவர் சம்சாரம் மீனாட்சி அம்மா. தம்பி, அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பார்த்துட்டு என்கிட்ட இருந்த போனை தான் வாங்கி பேசினாரு. இங்க வந்த நாள்ல இருந்து கோவில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு தான் உயிர் வாழ்றாரு. எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இத்தனை நாளா அவரை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. பரவாயில்ல, இதுக்கு மேல நாங்க அவரை பார்த்துக்கிறோம். சரிங்கம்மா, நான் வரேன். வாங்கம்மா. சாமி, என்னாச்சு என் பையனுக்கு? பையனா? மாமா, நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்க பையனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. நான் தான் சண்முகம் பேர்ல பொய்யா ஒரு விளம்பரம் கொடுத்தேன். அப்பதான் சத்திக்கு ஃபோன் பண்ணுவேன்னு இப்படி பண்ணீங்களா சாமி? ஆமா மாமா, இருக்கிற இடத்த தெரிஞ்சாகணுங்கிற சூழ்நிலை, அதான் அப்படி பண்ணோம். ஓம் நமச்சிவாய. சரி, என் பையனுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல். மீனாட்சி, நீ எப்படிமா இருக்க? பிள்ளைங்க எல்லாம் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, அந்த சிவனும் இந்த அம்பாலும் கூட இருக்காங்க. வேற என்ன வேணும்? இந்தாங்க சாமி, பிரசாதம் சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மாமா, நாங்க பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். மாமா, அங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு மாமா. அந்த புஷ்பா பஞ்சாயத்துல நானும் மீனாட்சி அம்மாவும் சேர்ந்து உங்களை கடத்தி வச்சிருக்கோம்னு பிராது கொடுத்துருக்கா. பஞ்சாயத்துக்காரங்க உங்களை நேரில் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல உங்களை காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நாங்க வந்தோம். சாமி, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நான் சாமி, கோயில், பிரசாதம்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கைன்னு. இத்தனை நாளா தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னால நான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கேன். சாமி, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட்டுட்டு நான் எங்கேயும் போக விரும்பலை. சொத்து, பத்து, நகை, நட்டு, காரு, பணம், பேரு, புகழ், பஞ்சாயத்து, சண்டை, சச்சரவு, வேற எதுவும் எனக்கு வேணாம். சாமி மட்டும் எனக்கு போதும். ஓம் நமச்சிவாய. என்னப்பா இவரு இப்படி பேசுறாரு? இருங்கம்மா, எனக்கும் தான் புரியல, நான் பேசுறேன். ஐயோ சாமி, மாமா. சாமி, இந்த உலகத்துல அன்பு தான் எல்லாமே. பிரச்சனை பண்றவங்கள்ட்ட நீங்க அன்பா பேசுங்க, அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு மற்றவங்க தான் காரணம்னு நினைக்கிறத விட்டுட்டு நாம தான் காரணம்னு நினைக்க ஆரம்பிச்சாலே எல்லா பிரச்சனையும் தீந்துடும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாம இவ்ளோ தூரம் சொல்றோம், இவர் என்னப்பா சாமி கோவில்னு ஏதோ சாமியார் மாதிரி பேசிட்டு போறாரு? புஷ்பாவும் சங்கிலியும் அவரை கட்டி தொங்க விட்டாங்கல்ல, அது அவரால் ஜீர்ணிக்க முடியல போல. கண்ணு முன்னாடி சாவை பார்த்த பயம் அவருக்கு இன்னும் போகலமா. அதான் அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது பேசி கூட்டிட்டு வரேன். இல்லப்பா, வேண்டாம். எப்ப அவரு மொத்தமா எல்லாத்துல இருந்தும் விலகிட்டாரோ, இனிமே அவரை நம்மளால கூட்டிட்டு போக முடியும்னு எனக்கு தோணலப்பா. அவர் போக்குலயே அவரை விட்டுடுப்பா. நாம காலையில விடிஞ்ச உடனே கிளம்பிடலாம்.
அம்மா அப்ப பஞ்சாயத்துல என்ன சொல்லுவீங்க? இவர் இந்த கோயில்ல தான் இருக்காரு, போய் பேசிட்டு வந்துட்டோம். வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இனிமே நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு நாம சொல்லிடுவோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போய் பேசுறேன். தம்பி தம்பி வேண்டாம். இத்தனை நாள் கிடைக்காத நிம்மதி இந்த கோவில் அவருக்கு கிடைச்சிருக்குன்னா நாம பேசாம அவரை இங்கே விட்டுட்டு போறதுதான்ப்பா நல்லது. நீ வாப்பா. என்னப்பா இது? ராஜா மாதிரி இருந்த மனுஷன் இப்ப எப்படி படுத்திருக்காரு பாரு. விதி யாரையுமே சும்மா விடாது. சரி விடுங்கம்மா. அம்மா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? ஐயோ இல்ல, எனக்கு வேண்டாம்ப்பா, பசி. கோடிகளை குவித்தாலும் கோட்டைகளை பிடித்தாலும் தாயை உந்தன் மடி போல இங்கே இருங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் மாவன, எப்படியே நீ கண்டுபிடிச்சோன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதனால தான் உன் பின்னாடியே வந்தேன். ஹலோ அக்கா, மாமா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா, எங்க இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? தனியா இருக்காரா இல்ல மூணாவதா ஒருத்தைய சேர்த்துக்கிட்டாரா? நீ வேறக்கா, அந்த ஆளு உலகத்தையே வெறுத்து சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சாமியாரா படுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அந்த வெற்றி அங்க இருந்திருப்பானே. வெற்றி மட்டும் இல்ல, மீனாட்சி அக்காவும் வந்திருக்கு. என்னது, மீனாட்சியா? ஆமா. அங்க எதுக்குடா வந்தா? மாமாவை மொத்தமா தூக்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கான் அந்த மீனாட்சி. நல்ல வேலை நான் பின்னாடியே வந்தேன். சரி, இப்ப என்ன பண்ண போற? அக்கா, வெற்றியும் மீனாட்சியும் மாறி மாறி பேசினாங்க. இருந்தாலும் மாமா பிடிவாதமா வரமாட்டேன்றாரு. சாமி சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சொல்லுங்க சாமி. ஒரு நிமிஷம் அப்படி வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. மயக்க மருந்து அடிச்சு தூக்கி போட்டுன்னு வந்துடுறோம்.
இத பாரா சங்கிலி, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா சீக்கிரம் அந்த ஆளோட வந்து சேரு. அந்த ஆள் அவங்க கையில சிக்காம இருந்தா எனக்கு அதுவே போதும். சரிக்கா, வெய், நான் பாத்துக்கிறேன். சரிடா, சீக்கிரம் வா. டேய், எங்க மாமா அங்கதான் படுத்துட்டு இருக்காரு. நீங்க மேல ஏறுங்க, நான் காலை பிடிச்சிக்கிறேன். அல்லக்கா தூக்கி வண்டியில தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். சரிண்ணா, வாங்க. டேய், அல்லு. எங்க போய் தொலைஞ்சா இந்த சங்கிலி? எவ்வளவு நேரம் வரதுக்கு? மம்மி, டேடி இப்போ வந்துருவாருன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளையே காணோம். நீ வேற இருடா, இப்ப வந்துருவாரு. சண்முகம், நீ போய் கொஞ்சம் மேல இரு. நான் உன் அப்பா கூட கொஞ்சம் பேசணும். நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வா. மம்மி, டேடியை பார்த்துட்டு போயிடுறேனே. அதான் சொல்றேன்ல, நான் கூப்பிடும்போது மட்டும் வா. போடா. சங்கிலி, வந்துட்டியா? மாமாவை அப்படியே வாரி தூக்கிட்டு வந்திருக்கேன். வாடா 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 வாடா. வா. போடா, இப்படி போடு. படுக்க வை. போடு. ஏன்டா இப்படி வராரு? பாத்து பாத்து. சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க. என்னடா இன்னுமா இந்த ஆளுக்கு மயக்கம் தெரியல? அது ஒண்ணும் இல்லக்கா, மாட்டு கடிக்கிற மருந்து அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். சரி சரி. டேய் அண்ணா, கிளம்புங்கடா. சரிண்ணா. திறந்து பாரு, திறந்து பாரு. டேய், யாரா இது? மாமாக்கா. அப்படியே அடிச்சேன்னு வெச்சுக்கோ. நல்லா பாரா. ஐயோ ஐயோ, யாருக்கா இவன்? போட்டேன்னு வெச்சுக்கோ. நீ தானடா தூக்கிட்டு வந்த? சத்தியமா மாமா தாங்க இருந்தாரு. பாடி எப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. முகம் மூடிட்டு இருக்கும் போதே நினைச்சேன், என்னடா நெடு நெடுன்னு இருக்கிற உன் மாமா இப்படி சுருங்கி போய் வந்திருக்காரேன்னு. சரி, சோத்துக்கு செத்து போய் இப்படி சுருங்கி வந்திருக்காரு பார்த்தா, முட்டை போண்டாக்கு கை கால் முளைச்ச மாதிரி ஒரு ஆளு தூக்கிட்டு வந்திருக்க. என்ன கன்றா விடா இது? இந்த ஆளை வச்சுட்டு நான் என்னடா பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. மாமா படுத்ததை நான் பார்த்தேங்க. நடுவுல இருந்தாலும் எப்படி மாறினானே தெரியல. தேவையில்லாம இவனை தூக்கிட்டு வந்துட்டேன். நான் எப்படி இங்க வந்தேன்? கோயில்ல தானே படுத்திருந்தேன். ஓ, என்னடா சுரிஞ்சிட்டு இருக்கோம்? தொலை எழுத்துடா. நீ எப்படியா இங்க வந்த? நீ முதல்ல கிளம்பு. ஐயா, என்ன? அந்த கோயிலை விட இந்த வீடு நல்லா இருக்கு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். ரொம்ப பாசமா இருக்கீங்க, நான் இங்கேயே இருக்கேன். புது துணி எடுத்து தர போட்டுக்கிறியா? சரியா. விட்டான்னு வைங்க. தூக்கிட்டு போடா. ஐயா, தூக்கிட்டு போய் எங்கயாவது போடா அந்த ஆளு. போ. ஐயா, இருக்கா, நான் அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறேன். நல்லா போண்டா மாதிரி இருக்கிறான். எவனோ ஒருத்தனை புடிச்சு தூக்கிட்டு வந்துட்டு மாமாவா? யார் இவன்? போச்சு. அந்த மீனாட்சி அந்த ஆளை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வந்துட போறான். நம்ம எல்லார் முன்னாடியும் வழக்கம் போல அசிங்க தான் பட போறோம். டேய், நீ மாமாவை மட்டும் ஒழுங்கா கூட்டிட்டு வந்திருந்தனா, அந்த ஆளு கையில கால்ல விழுந்தாச்சும் நமக்கு சாதகமா ஏதாவது பேச வச்சிருப்பேன்டா. என்னடா சங்கிலி, இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டியேடா. மம்மி, டாடி எங்க? டேய், ஏற்கனவே கடுப்புல இருக்க, பேசாம போயிடு. தம்பி, நாம கிளம்பலாமா? அம்மா, ஒரு நிமிஷம். என்னாச்சு தம்பி? நீங்க போய் கடைசியா ஒரு தடவை பேசி பாக்குறீங்களா? வேண்டாம்ப்பா, இனிமே பேசி என்ன ஆக போகுது? அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாம போலாம்ப்பா, நடக்கிறது நடக்கட்டும். சரிம்மா, நீங்க பேச வேண்டாம்,
நான் வேணா ஒரு தடவை கடைசியா பார்த்து பேசிட்டு வரட்டா? வேண்டாம் தம்பி, நாம போகலாம். வாங்க. வெற்றி தம்பி, வெற்றி தம்பி, மாப்ள வெற்றி தம்பி, தம்பி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, காரை நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு? என்னது ரெண்டு பேரும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க? வந்தீங்க பாத்தீங்க, நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. என்னங்க, நீங்க தானே வரமாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன? இங்க பாருங்க, நான் 1000 சொல்லுவேன், அதுக்காக நீங்க அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருப்பீங்களா? இப்ப நான் இல்லாம நீங்க மட்டும் பஞ்சாயத்துல போய் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், என்ன புரியல? நானும் உங்க கூட வர்றேன்னு சொல்றேன். மாப்ள, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா?